நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பலன் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு, ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு அணிக்கு சப்போர்ட் பண்ணாலும் பலனே அவங்க கனியை சுத்தமாக கொடுக்கறது கிடையாது. ஏன்னா எதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியுது. ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கு திருப்பம் வந்து அந்த பலனை கொடுக்காம இருக்கிற காரணத்தினால வச்சு செஞ்சு விட்றான்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம அமித்தை சொல்லி விட்றாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம். அடுத்து யாரை தாக்குறான்னு சொல்லி கேட்டால் நம்ம வினோத்தை தாக்கி பேசுகிறாருன்னு சொல்லாங்க அமித் வந்து வினோத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திவாகர் வந்து உங்களோட ஆளாவே மதிக்கலையில் நீங்கள் பின்னாடி கை தட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சிடுறாரு. ஏன்னா நம்ம திவாகர் ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லும்போது பின்னாடி பாட்டு பாடி கை தட்டி இருந்தார்ல, அதை வச்சு சுற்றி காமிச்சிட்டாரு. இல்லை, இவர் உங்களை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று நேருக்கு நேர் மோதணும். எங்கேயோ பின்னாடி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. உங்களோட அடையாளம் திவாகரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட திறமை இருக்குல்ல, நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க. ஆனால் அவளை பிடிக்காத ஆளுகளை எதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து சுற்றி காமிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட திறமையை நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி திவாகர்கிட்டே நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. அட்வைஸ் பண்ணி கிழித்து தொங்க விட்டுருக்காரு. அப்புறம் வியானா வந்து கிரியேட் பண்ணுறதோடு விடணும். மற்றவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்தக்கூடாது. யாராவது பார்த்தீங்கன்னா அடிக்கடி யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அழுதுகிட்டே கிடப்பாங்க பாருங்க. அவங்களுக்கும் வச்சு செஞ்சு விட்டாருன்னு சொல்லாங்க. பிரவீன் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல், அதுக்கு வந்து உடனே அழுதுருப்பாங்க. அதை வச்சு இவங்க சொல்கிறாங்க, நம்ம அமித் அவங்க சொல்கிறாங்க. உடனே வியானா ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அழுகவே இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னோட கருத்து தானே சொல்கிறேன், நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, எடுக்காட்டி போங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டாருங்க 3 ஏப்ரல் போல. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பானவர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பிரவீன் சொன்னதுக்கு நான் அழுகல. நீங்க எடுத்துக்க வேணாம். நான் பார்க்கறது தானே சொல்றேன்.